இப்போ அவர் பழைய ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம் உட்கார்ந்த சீட்டில் அவருக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. என்ன டிப்ரெஷன் ஐயா? செவுத்தியே இந்நேரம் பார்த்துட்ருக்கு. இந்த கிளி ஜோசியர் இப்போ 10வது மாடியில் நீங்கள் கடலை பார்த்தீங்கன்னா கடல் போல் நீங்கள் நம்ம கட்சி விரிவடையும். தனுஷும் இப்போ முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு, லெஜெண்டுக்கு வந்துருச்சு. அதே போல் அண்ணாமலை, சீமான், பில்லி சூனியர், ரத்த காட்டேரி, அவர் இப்படி பல முனை தாக்குதல் இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு. ராஜா இப்போ திமுக கனிமொழியை முதலமைச்சரான திமுக எதிர்காலம் இருக்கான்னு இப்போ ஜோசி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ஜெயலலிதா ஆவி சொல்லுது, ஏன்டா இந்த விஜய் நான் என் தோட்டத்துக்கு மட்டும் நிற்க வச்சேன், நீங்கள் போய் அவன் தோட்டத்தில் நின்றுருக்கீங்களடா, அதுக்காக கூட வளர்த்துறேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம எழுந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். 2031 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப பெருசாக சூடு பிடிக்கும் போலே ஐயா, பழைய பேர் இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் நேற்று எல்லாரும் களத்தில் வாங்க, களத்தில் இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதையா எப்படியா பார்க்குறது இதெல்லாம்? அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலி என்பது விஜய் முதலமைச்சரான பிறகு திரைப்படத்துறையை சார்ந்த தொழிலதிபர்களும் திரைப்படத்துறையை சார்ந்த பல பேருக்கு அந்த நாற்காலி மிக எளிதாக கிடைச்சிடும் நம்புறாங்க. சினிமா கூடாரமாக மாறி நம்புறாங்களே எப்படியா? ஆமாம். இப்போ விஜய்க்கு நாற்காலி கிடைக்குன்னு அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஆமாம். ஏன்னா 2 இடத்துல நிற்கும் போதே அவருடைய டவுட் இருந்துச்சு. நம்ம தான் பேசுகிறோம். ஆமாம். அப்போது இந்த நாற்காலியில் அமர்ந்த பிறகு இப்போ அவர் பழைய ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம் உட்கார்ந்த சீட்டில் அவருக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. என்ன டிப்ரெஷன் ஐயா? செவுத்தியே இந்நேரம் பார்த்துட்ருக்குறது. ஒன்று இல்லைன்னா இந்நேரம் வீடியோ பார்க்கணும். இதை தாண்டி கோப்பு பார்க்கறது குறைவு. நீயா சொல்றீங்க? காலையில் கிளம்பி வந்துடுறாரு, சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறாரு, கோட் ஷூட்லாம் போட்டு வந்துடுறாரு, எல்லாம் போட்டு வர 5 மணி தான் கிளம்புறாரு. அதாவது முதலமைச்சர் ஷூட்டிங் அது. அதுக்கு வந்துடுறாரு. இப்போ நாமக்கல் மாளிகையினுடைய 10வது மாடியில் அலுவலகத்தை மாற்ற இப்போ ஏற்பாடு ரெடி. அங்கிருந்து பார்த்தா கடல் தெரியும். கடல் பார்க்கறது தான் 10வது மாடியா? அப்படியா? ஆமாம். இல்லை வேற ஏதோ ரகசியம் இருக்கு அப்படிங்கிறாங்களே? வேற என்ன ரகசியம் இருக்கு? ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்றாரு. இல்லை, அது ஜோசியம் தான். ராகன் பண்டிட், கிளி ஜோசியர். ரத்தன் பண்டிட்டியா? இல்லை, அதான் ரத்தன் பண்டிட், ராகன் எல்லாம் தான். ஆமாம். அப்போ அவருக்கே நேரம் சரியில்லை. அவர் பதவியே நீடிக்கலை. ஆமாம். அதையே அவர் பார்க்க முடியல. அவர் ஊத்துக்குழி கிளி ஜோசியர். ஊத்துக்குழியில் கிளி ஜோசியருக்கு, சசிகலாவுக்கு எல்லாத்துக்குமே கிளி ஜோசியர். இந்த கிளி ஜோசியர் இப்போ 10வது மாடியில் நீங்கள் கடலை பார்த்தீங்கன்னா கடல் போல் நீங்கள் நம்ம கட்சி விரிவடையும். பெருசாக விரிவடையும். அதிமுக அப்படியே கைப்பற்றலாம் நினைக்கிறாங்க. அதிமுக கைப்பற்றறதுக்கு எடப்பாடியாலே முடியல. ஏன்னா அதிமுக இப்போ திமுக தான் குடும்ப சொத்தாக இருக்குது. அதிமுக பல பேரோட சொத்தாக மாறி பெரிய போராட்டத்துக்கு நடுவில் எடப்பாடி அந்த சொத்தை தக்க வைப்பதற்கு இன்னும் யுத்தம் நடத்திட்டே இருக்கார். ஆமாம். அதனால் அதிமுக, திமுக, தவேக மூன்றும் 2031 திமுகவை எதிர்த்து அதிமுகவும் தவேகவும் ஒன்று சேரக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்ல வரீங்களா? ஆமாம். எதிர்காலத்தில் ஒன்று சேர வாய்ப்பு. அப்படிதான். ஏன்னா காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி சேர்ந்துதா? ஆமாம். அதே போல் 31 தேர்தலில் இப்போ 2 துருவங்கள் இருந்தது, திமுக அதிமுக. இப்போ அது 3 ஆகி போச்சு. 3-2 ஆகணும். ஒருவேளை தவேக அதிமுகவோடு கூட்டணி வைக்குதா, இல்லை திமுகவோடு கூட்டணி வைக்குதா, 2 பேரும் கூட்டணி வைக்கிறார்களா? இப்படி ஒரு அரசியல் எதிர்காலத்தில் போகும். இல்லை, இப்படி ஒன்று போகுதுயா. அதுக்கு இடையில இங்கிட்ட அண்ணாமலை ஒரு பக்கம், இங்கிட்ட தனுஷ் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இங்கிட்ட யாரோ புதுசாக வந்துருக்காருல லெஜெண்ட் அவரும். ஆமாம், அவர் ஒரு பக்கம். இப்படி நிறைய பேர் வர்றாங்களையா? ஹெவி காம்படிஷனாக இருக்குமா? இல்லை, அப்போ அதுக்குள்ளே பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. 31 தேர்தல் வரைக்கும் தனுஷும் இப்போ முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு.
லெஜெண்டுக்கு வந்துருச்சு. அதே போல் அண்ணாமலை, சீமான், பில்லி சூனியர், ரத்த காட்டேரி, அவர் இப்படி பல முனை தாக்குதல் இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு. இதில் திமுக அதிமுக இரண்டுமே இல்லைடா நம்ம தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதியான ஆள்னு பார்க்குறோம். இப்போ லெஜெண்டெல்லாம் ஆசைப்படுறாரு, காமெடியாக இருக்க எது முதலமைச்சர் நாற்காலி. இது உண்மையாகவே அண்ணா முதலமைச்சர் ஆன காலத்திலேயே இந்த நாற்காலி ஒரு காமெடி நாற்காலியாக போச்சு. காமராஜர் இருந்த அந்த நாற்காலி, கருணாநிதியும் அந்த நாற்காலிக்கு வந்தார். ஆமாம். அப்படி வருகிற பொழுது அந்த நாற்காலியினுடைய தனித்தன்மை இழந்து விட்டதா? இழந்து போச்சு. ஏன்னா இப்போ லெஜெண்டெல்லாம் ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக காமராஜும் விஜய் வரும்போது அப்படி தானே நினைச்சா. ஆமாம் ஆமாம். இப்போ இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், காமராஜும் அதே நாற்காலி, லெஜெண்டும் அதே நாற்காலியா? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இருக்கலாம் ஐயா, ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, இருந்துட்டு போட்டுமே. அப்போ இருந்துட்டு போலாங்கிறீங்க. ஆமாம். அப்போ லெஜெண்டுடைய நம்பர் 2 யார்? அது ரெண்டாவது வீடு. அது வேற. காமராஜர் சொன்னார்ல, டே கூத்தாடிட்டு கொடுக்காதீங்களா, அவன் கூத்தியாட கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ லெஜெண்டுடைய நம்பர் 2வும் அந்த சீட்டுக்கு ஆசைப்படுறது. அப்போ காமராஜர் சீட்டு எல்லாருக்கும் பொதுவா. அப்போ காமராஜருக்கு மரியாதை இல்லையா, லெஜெண்டுக்கு மரியாதை இல்லையா? இல்லை புரியுதுயா, பல பேர் இன்னைக்கு 2 இருந்தவங்க தான் இன்னைக்கு சிஎம்லாம் ஆயிருக்காங்க. அப்போ காமராஜர் நாற்காலி லெஜெண்டுடைய நம்பர் 2க்கும் இப்போ திரிசா வேற சொல்லுது, நான் அந்த நாற்காலியில் அமர்ந்தே தீருவேன். இப்போ யாரோ கேட்குறாங்க நம்ம இவர்கிட்ட, நிர்மல்குமார்கிட்ட, என்ன உதயகுமார் சொல்கிறாரு துணை முதலமைச்சர் திரிஷாவானு, அவர் எங்கேயும் பாரில் தண்ணியை போட்டு வளர்றாரு மணமகிழ் மன்றத்தில்னு சொல்லிட்டு போகிறாரு நிர்மல்குமார். அப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆருடைய நம்பர் 2 தான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலையா? அதான் முன்னாடியே கேட்டேன். நான் சொன்னது லெஜெண்ட் 2. சரிங்க. நீங்கள் எம்ஜிஆர் 2, எம்ஜிஆர் 2 லெஜெண்ட் 2 எல்லாமே 2க்கு தான் முன்னுரிமை கிடைக்குது. 1க்கு மரியாதையே இல்லை. ஆமாம். நம்பர் 2ஆம் நம்பருக்கு தான் மரியாதை. நீங்கள் ராஜாத்தியமாறு நம்பர் 2ஆம் நம்பர். உண்மைதான். ராஜா இப்போ திமுக கனிமொழியை முதலமைச்சரான திமுக எதிர்காலம் இருக்கான்னு இப்போ ஜோசி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் உதயநிதிக்கு இல்லையே? அப்படியா? இல்லை, உதயநிதி தான் இப்போ எடுபட மாட்டேங்குது. உதயநிதி வாய்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ திமுகவுக்கு புது தலைவரை தேவைப்படுகிறார்கள். அது இப்போ நம்பிக்கை போயிடுச்சு. அப்படி நீங்கள் ஸ்டாலினுக்கே ஓட்டு போடலையே. ஆமாம். ஸ்டாலினுக்கே ஓட்டு போடலையுமே ஸ்டாலின் மகன் தானே. கண்டிப்பாக. அப்போ வாய்ப்பு இல்லை. ஸ்டாலினை விட சீனியர் யார்? கனிமொழி. கவிதை எழுதும், மேடை பேச்சு, கட்டுரை எழுதும், ஹிந்து பேப்பரில் வேலை பார்த்தது, நாடாளுமன்ற உறுப்பினர். ஆமாம். ஸ்டாலினோட நாடாளுமன்ற குழு தலைவர். கருணாநிதியுடைய அப்படியே அந்த கவிதை, கட்டுரை, இசை எல்லாம் யாருக்கு இருக்கு? கனிமொழி இருக்காங்க. ஐயா நம்புறாங்க, மக்கள் நம்புறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அப்போ அந்த வகையில் திமுகவிலேயே பழையன கழிதலும் புதியன புகுதலும் தொண்ட பூரா விரும்புறான். இப்படி யாரை விரும்புறான்? புதுசா யாராவது கனிமொழியை விரும்புறான். இப்போ எப்படி இளைஞர்கள் பூரா, ஜென்சி பூரா இப்போ விஜய் விரும்புகிறான். ஆமாம். அதே போல் இப்போ திமுகவில் ஒரு மாற்றம், கனிமொழி மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. நடந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. ஏன்னா எல்லாம் மாறி, தலையெல்லாம் மாறி போச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் பிறகு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். முதல்ல தான் இந்த நாற்காலி கருணாநிதி, ஜெயலலிதா இப்படி எல்லாம் இருந்தது. ஆமாம். இப்போ யார் வேணாலும் வரலாம். லெஜெண்டே வர போறாருங்க. லெஜெண்டை வர போறாரு. கூட்டணி வச்சு 234 தொகுதியில் இப்போ ஒதுக்க போறாரு. 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு 2 கோடி ரூபா, ஒரு 500 கோடி இறக்கி விளையாண்டு பார்க்கலாம். ஆமா, அது முடிவு கொஞ்சம் நெஞ்ச காசா இருக்கு. பொதுச்செயலர் யாரையா? தாவேகாக்கு எப்படி புசி ஆனந்தோ அதே மாதிரி லெஜெண்டுக்கு யாரும் பொதுச்செயலான்னு கேள்விப்பட்டேன். யாரையாது? லெஜெண்டுக்கு ஒரு மகளிர் அணி தலைவி தான் வர போறாங்க. கூல் சுரேஷ் இல்லையா? கூல் சுரேஷ் ஒரு மகளிர் அணி தலைவி தான்.
அது கன்ஃபார்ம். அது ஒரு கிளாமரா இருக்குமில்லங்க. ஓ, நீங்க என்ன அரசியல் கிளாமரிசம் தேவைப்படுது. அது அரசியல். பரவாயில்லையா? நீங்க இப்ப திரிஷா ஆசைப்படுறது தப்பு கிடையாதுயா. இது ஏங்க ஜெயலலிதாவே வரும்போது திரிஷா வந்தா என்ன? அதானே. எம்ஜிஆருக்கு திரிஷா ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா தான். அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க தலைவராக வர்றதுல என்ன தகுதி? மக்கள் ஏற்றுக்குவாங்களே. இப்போ ஏடிஎம்கேல விந்தியா வந்து எம்பி சீட் கேட்குது. ஓ, ராஜ்யசபையா கொடுத்தாகணும்னு நிற்கிது. ஒத்த காலம் நிற்கிது. நான் டெல்லி பார்த்தே ஆகணும், டெல்லியை பார்த்தே ஆகணும். உங்க மேல நம்பிக்கை அப்படிங்கிறது அப்படியா? டெல்லிக்கு போயிட்டா கனிமொழிக்கு கூட பாலிடிக்ஸ் பண்ணலாம்ல. ஓ, ஓகே ஓகே. நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ சென்னையிலேருந்து முதலமைச்சர் நாற்காலிக்கெல்லாம் போகிறதில்ல, டெல்லி போயிட்டு திருப்பி வர்றாங்க, ரிட்டர்ன் வரலாம். கனிமொழிக்கு 31 தேர்தலில் கனிமொழிக்கும் விந்தியாவுக்கும் தான். கனிமொழி எந்த தொகுதியில் நிற்குதோ அந்த தொகுதியில் யார் வேட்பாளர்? விந்தியா போட்டிடுதாயா? தயார், களம் தயார். அப்பா, இல்ல ஒரு கிளாமரா இருக்கும், ஒரே கிளாமரிசம் தான், ஒரே சினிமா அட்ராசிட்டி தான். ஃபுல் மேக்கப்ல இந்த பக்கம் நம்ம சீமான் ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம ரத்தக்காட்டேரி லாரன்ஸு, அப்புறம் தனுஷ், விஜய், திரிஷா, இப்படி பல பேர் களத்தில் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. இதுதான் வர இருக்கிற 2031 தேர்தல். தனுஷை யாரையா தீர்மானிக்கிறது இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு? அவரு ஜெய்ஹிந்த் சொன்னாரா இல்லையா? ஓ, நமச்சிவாயா நமகே சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்போ யார் அவர்? உத்தராஜ கொட்டையெல்லாம் போட்டுருந்தார் பார்த்தீங்களா? ஆமாம். காலில் கட்டை, உத்தராஜ கொட்டை, தலையில் மொட்டை, காவி சட்டை, கழுத்தில் கொட்டை, தலையில் மொட்டை, காவி சட்டை, எல்லாம் பிஜேபி தான் கொண்டு வருதா? அப்படியா? இப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் பிஜேபி தான் காவி சட்டை சொந்தமா? இல்ல, அதுதானே வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் காவி உடை வந்து சொந்தம். அப்படிலாம் கிடையாது. தனுஷுக்கும் சொந்தம். யாருக்கு சொந்தம்? தனுஷுக்கும் சொந்தம். தனுஷும் காவி உடையோட தான் அரசியலுக்கு வருவார். புஷி பாருங்க, மஞ்சள் ட்ரெஸ் போடுவார் தெரியுமா? ஆமா, விரதம் இருந்தார்ல பழனிக்கலாம். அப்போ என்ன புஷி ஆர்எஸ்எஸ்ஸா? ஆர்எஸ்எஸ்ஸே புஷி தான், புஷி தான் ஆர்எஸ்எஸ். அதனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை 26 முதலமைச்சர் விஜய்க்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலி என்பது யார் வேண்டுமானாலும் வரலாம். இன்னைக்கு ஒரு செய்தித்தாள் ஒரு செய்தி, 5500 டாஸ்மார்க் கடைகளை ஒட்டி பார் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அரசாணை போட்டாங்க. யாருக்கு? எல்லா தாவேக ஆட்களுக்கு. ஓ, 5500 பேர் திமுகவில் வட்டச் செயலாளர் 2 முருகன் ஒன்றியம் நகரம் பூரா இது நடத்துவான், பார் நடத்துவான். ஆமாம், காலகாலம் நடக்கிறது தான். திமுக வந்தால் பார் நடத்துவான். அவன் தான் கட்சியினுடைய தூண். ஆமாம். இப்போ அவன் தானே. இப்போ தாவேகாவும் 5500 பேரை 5500 டாஸ்மார்க் கடை பக்கத்தில் பாரு, அது இத்தனை சதுரடி தான் இருக்கானே. அப்பெல்லாம் ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். சதுரடி நம்மளை தான் முடிவு பண்ண போகிறோம். ஆமாம். யாரும் வந்து கேட்பாங்களா? வாய்ப்பு இல்லையே. 24 மணி நேரம் சரக்கு விற்போம். கேட்பீங்களா? கேட்க முடியாது. கடை வந்து கோர்ட்டு சொல்லுது 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கு மூடிடணும். எந்த கடையில் போய் 2 மணிக்கு சரக்கு வாங்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக. காந்தியை உள்ளே விடுங்க. ஆமாம். என்ன நடக்கும்? நடந்து வரும். அதை யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. ஃபுல்லாக ஆப்பா குவாட்ரா ரேட்டு தனியாக எல்லாத்துக்கும் மேலே ஒரு 50 ரூபா அடிக்கணும். வித் சைட் டிஷ்ஷோட 50 ரூபா அடிச்சிங்கன்னா பாட்டில் தானாக வந்துடும். ஆமாம் ஆமாம். அப்போது இனி 5500 தாவைக்கால மதுக்கடை பார் உரிமையாளர் எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா அது? ஆமாய்யா, அரசு பதவியை விட பெரிய போஸ்டிங்க. ஆமாய்யா, போட்டு அழகா பாருக்கு வெளில உட்காந்து அது பெரிய கத்தையா. எல்லாம் வரும்போது சொல்லிட்டு அடிச்சுல போகிறாங்க. போகும்போதும் சொல்லிட்டு அடிப்பான், வரும்போது சொல்லிட்டு அடிப்பான். இது கலெக்டர் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. எஸ்பி கிடைக்குமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும். மாதம் 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா தனியாக கிடைக்கும். தண்ணி பாக்கெட்டெல்லாம் 10 ரூபா. 10 ரூபா இல்லையா? இப்போ 25 ரூபாயா?
அனுபவம் இருக்கு. அப்போ நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும்லையா, எல்லாத்தையும் சர்வே பண்ணிடுறோம். 10 ரூபா பாட்டில் 20 ரூபா, ஒரு கிளாஸ் 5 ரூபாயா. அப்போ கணக்கு போத்தா அப்போ அரசு, மத்திய அரசு பஞ்சப்படியோட அதிகமாக இருக்க. கண்டிப்பாக இருக்கியா. இப்போ 5500 டாஸ்மார்க் ஒட்டி பார் என்ன கொடி பறக்கும்? தாவேகா கொடி. இது வரைக்கும் உங்கள் கொடி தாயா பறந்தது. அதிமுக கொடி, திமுக கொடி பறந்தது. இப்போ யார் கொடி? தாவேகா கொடி. தாவேகா சாங்கு தான். திமுக அதிமுகவை போல இப்போ 5500 குடும்பம் சாராய குடும்பம். சாராய உடையார் தான் சொல்லுவீங்க, சாராய ஜேபிஆர் தான் சொல்லுவீங்க. இப்போ நாங்களும் உங்களுக்கு போட்டியாக வந்துட்டோம். திராவிட இயக்கத்துக்கு போட்டியாக நாங்களும் களத்தில் இறங்கிட்டோம். பார்த்தீங்களா? இதுதான் 2031 தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி. கண்டிப்பா ஐயா. ஆனா இப்ப 2031 தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான போட்டி இருக்குன்னு சொல்றோம் ஐயா. இப்ப திமுக அதிமுக எதிர்காலம் எப்படியா இருக்கும்? அதிமுக திமுக எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் புது வரவால் பழைய அரசியல் நீங்கள் ரொம்ப நீர்த்து போய் டல்லாக இருக்குது. நீங்கள் அதிமுக திமுக ரெண்டும் ஒரே எழுத்தான் வித்தியாசம். தூக்கிட்டா எங்கிட்ட தான் ரெண்டும் திமுகக்கள் தான். ரெண்டும் திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான். மொத்தமாக கொள்ளையடிச்சதை மக்கள் பார்த்து ரசிக்கலை, வெறுத்து போயிட்டாங்க. வெறுத்து போய் தான் புது டாஸ்மார்க் கம்பெனிக்கு ஓடு போட்டான். பழைய டாஸ்மார்க் கம்பெனி விட்டுட்டு புது பாட்டிலுக்கு 5500 புது சக்தி உள்ள வருது. இவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு காரணம் பழைய சக்தி. மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வாங்கி அவங்க கல்லாப்பட்டியில போட்டாங்க. பல ஆயிரம் கோடியை அவர்களுடைய பெட்டியில் போட்டதுனால தான் மக்கள் யாரை முடிவு பண்ணான்? புதுசாக ஒரு ஆள், புது சக்தியை முடிவு பண்ணான். அப்போ எப்படி அதிமுக திமுக வரும்? 2 பேரும் நீங்கள் ரகசியமாக கூட்டுறது தான். விஜய் முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணான்? ஓப்பனாக வந்துட்டான். ஆமாம், மக்கள் இன்னும் ரசிக்கல அது. அதனால் அதிமுக திமுகவுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறி தான். அப்போ 2031 சட்டமன்ற தேர்தல் விஜயா தனுஷா அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை விஜயா லெஜண்ட் சரவணாவை எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ஒரே கூட்டணிக்குள்ள மட்டும். ஆமா ஆமா, இப்படி சொல்றாங்களே, எல்லாம் தாய்க்கிழக்கு வந்துட்டாங்க சொல்றாங்களா திமுகலாம். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அதிகாரத்தை திராவிட இயக்கங்கள் இழக்க தயாரா இல்லை. திமுக வரணும், இல்லை அதிமுக வரணும். புது சக்தி விடக்கூடாது இவ்வளோ நாள் தடுத்தாங்க. ஆனால் அது அந்த மக்களுடைய விருப்பம் விசில் பட்டனையே உடைச்சு விட்டான். குத்துன்னு குத்திட்டான், பட்டனை உடைஞ்சு போச்சு. நீங்கள் திமுக அவ்வளோ எதிர்ப்பு, திராவிட இயக்கத்தின் மீது அவ்வளோ எதிர்ப்பு. அதனுடைய விளைவு தான் இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே தடுமாறிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வரக்கூடிய நம்பிக்கையே இல்லை. அதனால தான் பல சினிமாக்கார பயலோ கிளம்பிட்டான். ஆமாம், நாம ஜெயலலிதா இருக்கும்போது சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லையே. கருணாநிதி இருக்கும்போது சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லையே. அதாவது விஜய் தலைமை தாங்க நேரம் விட்டது சொல்லி என்ன ஆனார்? கொடநாடு கேட்டில் தான் காக்க வைத்தார்கள். ராவ் பகதூர் நேபாளி செக்யூரிட்டியை அவனுக்கு சல்ட் அடிக்க வச்சாங்க. இப்போ நீ கொடநாடு கட்சியே காலி பண்ணிட்டாரு. அங்கே நிற்க வச்ச பல பேர் இப்போ பனையூரில் நின்றுருக்கிறான். ஆமாம், அண்ணன் செங்கோட்டையனை பார்த்தா தெரியுமே. கேட்டை திறந்தோனையும் திறங்கடலாம் உடச்சிட்டு உள்ளே போயிருங்கிறாங்க. அதான் ஜெயலலிதா சொல்லுது, ஏன்டா இந்த விஜய் நான் என் தோட்டத்துக்கு மட்டும் நிற்க வச்சேன், நீங்கள் போய் அவன் தோட்டத்தில் நின்றுருக்கீங்களடா, அதுக்காக கூட வளர்த்துறேன். பாராட்டி சீராட்டி பால் ஊட்டி தேன் ஊட்டி ரெட்டை இலையை காமிச்சு உங்களையெல்லாம் வளர்த்துனா நான் கொடநாட்டில் நிற்க வச்ச கட்சி தலைவன்கிட்ட போய் பழையூரில் போய் நின்றுட்டுருக்கிறீங்களே, அந்த அம்மா ஆவி கேட்குதுன்னு அதிமுக தொண்டன் சொல்கிறான். புலம்புறாங்க எல்லாம். அதிமுக தொண்டன் புலம்புறான். எங்கள் அம்மா இருந்தால் அப்படி நடந்திருக்குமா? கண்டிப்பாய்யா, தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.